ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பீமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஹாப்பியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்துருதா இல்லை எங்களுக்கு நல்ல நேரம் வந்துருதான்னு தெரியல. ஜாஸ்தியா கொடுக்கறதுன்னா என்னன்னா பெயிண்ட் எல்லாம் நம்ம வாங்கின பெயிண்ட்ல கெட்டு போயிடும்ல. அவனே வந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டான், பெயிண்ட் கெட்டு போயிட போது திருப்பி தான் வாங்க போறீங்க நீங்க அப்படின்னு. அதனால வந்துட்டு இருக்கிற பெயிண்ட்ல சீக்கிரம் டக்கு டக்குன்னு அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றதுனால இப்ப பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? எல்லாமே ஃபைனலா வீட்டுக்குள்ள முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேலை பாக்கி இல்லை, அது மாதிரிதான் இருக்கு. நாங்க மட்டும்தான் ரெடி ஆகணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம பழைய வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு ஷிஃப்ட் ஆக போறோம். இங்கிருந்து நியூ ஹோம்ல இருந்து ஓல்டு ஹோம் ஷிஃப்ட் ஆக போறோம். அதனால இங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து நாங்க கிளம்பணும். அந்த வீடியோ தான் எனக்கு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்த மூட்டாப்பா இருக்கவே இல்லப்பா. நீ எதுக்கு வர 2 நாளைக்கு, வாரத்தில் 2 நாள் தான் இங்கே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நாளைக்கு ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி கிளம்பி இங்கே வந்துடுவோம். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் இங்கே தான் எடுத்து ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அதுக்காக டெய்லி இங்கே வருவோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரமோஷன் ஷூட்ல என்ன பண்றாங்க, எல்லாருமே இங்கதான் எடுக்கணும் அப்படின்றதுனால இங்க வந்துடுறோம். அதனால இப்ப எல்லாத்தையும் இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கேன் நானு. வாங்கடா வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பேக் பண்ணி எங்கப்பா 4 காசு சேர்க்க விடுறியாப்பா நீனு? நீ 4 காசு என்ன சேர்க்க விடுறியான்னா நான் இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. சரியா? யாரோ பண்றதுக்கெல்லாம் என்ன வந்து பலிகாடு ஆக்காத. வந்து எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். எல்லாத்தையுமே பேக்கிங் பண்ணும். ஓகேவா? கடகட நீ மீஷோல இருந்தும் அமேசான்ல இருந்தும் டெய்லி ப்ராடக்ட் வாங்க, டெய்லி ஏதோ ஒன்று வாங்கிக்கினே இருக்கிய. உனக்கு வந்து அவன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்களா? அமேசான் கம்ப்ளைண்ட் பண்றான் பாரு. எத்தனை லட்சங்கள் இது வரைக்கும் செலவாயிருக்கும் தெரியுமா? எங்க வீட்ல இருந்து வந்திருக்கு. எங்களுக்காக நீ என்ன கொடுத்த? ஆமா, ஏதாவது ஒன்று கொடுக்குறானா அவன் ஃப்ரீ? இது தீபாவளி கிஃப்ட் உங்களுக்கு இது அது இதுன்னு ஏதாவது கொடுக்குறானா? கொடுக்க மாட்டான். இல்ல கோபி போ தான் கொடுக்குறானா? அவன்கிட்ட தானே லட்சக்கணக்கில் ரூம் புக் பண்ணியிருக்கிறேன் நான் இது வரைக்கும். அதெல்லாம் தரமாட்டாங்கப்பா. அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடகடன்னு எடுத்துனே வாங்க கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், எது இருக்கோ இல்லையோ எங்களுக்கு இது முக்கியமான தேவை. ப்ளூ பேக், 2 ப்ளூ பேக்கும் இதுவும். ஏன்னு சொல்லுங்க. அது இல்ல, இந்த ப்ளூ பேக் காஸ்மெட்டிக்ஸ். ரிங் அங்க இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. மற்ற எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அதெல்லாம் உடனே நம்ம அங்கேயும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு உடனே வாங்கவும் முடியாது. பயங்கர காஸ்ட்லி ஒன்றும். அதனால இங்க இருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணினே கிடப்போம். அதை மட்டும் இந்த அம்மாவோட அப்படியே அலிபாபா பெட்ஷீட். இது இந்த பெட்ஷீட் இருந்தா தான் தூக்கம் வருதாமா. தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால கண்டிப்பா இந்த பெட்ஷீட் எடுத்துட்டு போகணும். வீடே நாஸ்தியாவ போகுது. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கூட அங்க ஹால்ல பாத்தீங்கன்னா அப்படி காண்டா இருக்குது. பெட்டி பெட்டியா பெட்டி. எனக்கும் கடுப்பா இருக்குது. அதனால சிக்கன் கிளம்பல வாங்க அப்படின்ட்டு அங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, அங்க க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அங்க போயிட்டு எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். திரும்பி பெட்டியை தூக்கிட்டோம். ஏப்பா அப்படி வாரம் வாரம் ஊரை சுத்தின்னு இருக்கிறீங்க? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ப்பா. ஊரை சுத்துறேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். சரியா? ஊரை சுத்துறதுக்குன்னே ஒரு குடுப்பனை வேணும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி எங்கே தான் போகிறோம் அப்படின்றது பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருப்போம். இப்போதைக்கு அங்கே போயிட்டு தான் ரிவைல் பண்ணுவோம். பேக்கிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இது என்னது? எடுத்துன்னு போனதெல்லாம் திருப்பி எடுத்துன்னு வந்தாங்க. மூக்கு தொலைக்கிற துணியெல்லாம் காணன்னு தெரியுது. எல்லாத்தையும் பேக்குள்ள போட்டு அமுக்கி வச்சுன்னுங்கிற. அப்புறம் என்ன பண்ண முடியும்? புது ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தோம்ப்பா. திருப்பி எடுத்துன்னு போறோம்ப்பா. சரி, எப்பயுமே புது ட்ரெஸ்ஸை எங்கே நாங்கள் யூஸ் பண்ணுவோம்? எங்கன்னா டூர் போனால் தான் யூஸ் பண்ணுவோம். அவள் தான். எங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னப்பா இப்போ அரைச்சின்னுக்கிற? ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வேலையை பார்க்கணும். ஆமாம், வெட்டி வேலை தான். இதுதான் நான் சொல்கிறேன், வெட்டி வேலையை செய்யாதே அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு போயிட்டு ஓவராக கொதிக்குது. இது ரைஸ் மில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானே இருக்குது. ஆமாம், அதில் கொடுத்து அரைச்சா என்னன்ற. ஆமாம்,
இது நிறைய இருக்கு. இது வந்து ஹீட் ஆகுது பயங்கரமா. இப்ப அதுல கொடுத்தோன்னா அது ஓரளவுக்கு நல்லா பண்ணி தருவாங்கல்ல, நல்லா கொஞ்சம் ஆற வைக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமா ஹீட் ஆகுது. சரி, இது பெரிய லாங் ப்ராசஸ் தான். அது இட்லிமாவே அரைச்சி தின்ட்டு போயிருக்கலாம் போலயே. இதுதான்ப்பா நான் சொல்றேன். நான் சொன்னா அது வந்து நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்ற. ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டு நம்ம பக்கெட் எடு. இது வேலைக்கு ஆகாது. இந்த டப்பாலாம் பத்தாது போல, பக்கெட்ல போடலாம். அதான் அத்தனை பிரியாணி பக்கெட் வச்சிருக்கிறோமே சைஸ் வாரியா. நம்ம ஊருக்கு போறோம்னு தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு பாலை காசாம விட்டுடலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். அதை எடுத்து காட்டு கொஞ்சம். உனக்கு தெரியலனா ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சொல்லுவாங்க அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கேளு. ஃப்ரெண்ட்ஸ் மூவில இவர் வடிவேல் சொல்லுவார் தெரியுமா, நீ புடுங்குற ஆணி ஃபுல்லாவே தேவையில்லாத ஆணி தான், போய் புடுங்க போ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் உன்னை பார்த்து சொல்லுவேன், நீ செய்கிற எல்லா வேலையும் தேவையில்லாத வேலை தான், எதுவுமே தேவையான வேலையே கிடையாது. அக்கறை அது உன் மேலப்பா. கையஞ்சோன்னு காப்பி வேணும்னு எடுக்கிற நீனு. என்னப்பா எடுத்து வைக்கிறீங்க வீட்டையே காலி பண்ணின்னு போறீங்க. அங்கிருந்து இங்கேருந்து இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீ வேற எங்களை வர பெட்டியில 3 பேர் ட்ரெஸ் வச்சு எடுத்துன்னு போறோம்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஊருக்கு கிளம்பணும். ஊருக்கு கிளம்பு. எடுப்பா, எல்லாத்தையும் எடுப்பா. முக்கியமான ஐட்டம்லாம் முன்னாடி வைப்பா. என் பக்கெட் எடுத்து முன்னாடி வை முதல்ல. நான் இறங்கினவனே இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்கணும். எங்க போனாலும் இங்க பாரு, அது வேஸ்ட். ட்ரை பண்ணி பார்க்குறப்பா எப்படி இருக்குதுன்ட்டு. எங்க போனாலும் அப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம்ல. ஒரு இவன் ஒருத்தாண்டா புது பொண்டாட்டிக்காரன். எங்க போனாலும் புது பொண்டாட்டிக்காரன் எங்க போனாலும் அப்படின்ட்டு இப்படி காமிச்சிட்டு எடுத்துன்னு வந்து வச்சு அது பாருங்க. அது ஒரு நேரத்தில் தினமும் எடுத்தா இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் இருக்காது. அது ரொம்ப நாள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்ல அழுக்கா இருந்துச்சு. தினமும் ஒரு போட்டு சாப்பிடுறோம். சரி எடுத்து வை. இந்தா இது பாத்ரூம். ஸ்கிப்பிங் எடுத்துன்னு தெரியல. ஐயோ நான் வெயிட்டை குறைக்கணும்டா. எல்லாருமே என்னை கழுவி ஊத்துறாங்க. பேபிமா இப்படிதான் சொல்றேன், பேபிமா நீ ஒன்னத்தையும் செய்ய மாட்டேன்ற. பேபிமா இன்னைக்கு போய் மிஷின் கடையில போய் கியூல நின்று மிஷின்ல கொடுத்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ எப்போ என்ன வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, ஆப்பம் வேணுமா, பாயா வேணுமா, சாரி அது பேர் என்ன, இடியாப்பம் வேணுமா, எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் மாவு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஏற்ற மாதிரி பதமாக கரைச்சி எடுத்துரும். என்னப்பா மியூசிக் போடுறியாப்பா? இப்போ பாருங்க என்ன வேணும் சொல்லுங்க, எதை செஞ்சு காட்டணும் உங்களுக்கு? சரி இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிச்சிக்கணும். தண்ணி பிடிச்சி இல்லை பாத்திரத்தை கழுவிக்கணும். ரொம்ப நாள் ஆச்சுல பாத்திரம். இப்போ நான் வந்து மாவாட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன டேஸ்ட். காலையில அழுக்கு துணியிலேயே தொடச்சி எடுத்துக்கணும். நல்ல துணி இது சரியா? இதை வந்து நம்ம காலையில வந்து இப்போ மாவாட்ட போறோம். ஓகே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே இதை வந்து இதுல 2 டம்ளர் போட்டுக்கிறேன். ஓகேவா? 2 டம்ளர் ஜாஸ்தி தான். 2.5 போட்டு வாப்பா. வேணாப்பா, ஐயோ எப்படி இருக்கும்னு தெரியாது, 2 போதும். சரி ஓகே 2 டம்ளர் போட்டேனா இப்போ இதை கலக்கிட்டு நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீ ஒன்று தண்ணியை ஜாஸ்தி ஊற்றிடுவ, எதா பண்ணுற போகிற பார்த்து பண்ணு. என்னதுப்பா இது? தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கிறோம்ப்பா, கட்டியே இல்லாமல் கரைக்கணும்ல. ஆனால் நம்ம மாவு மாதிரி தான் ஸ்மெல் வருது இல்லை? இட்லி மாவு ஸ்மெல் தானே வருது. இட்லி மாவு ஸ்மெல்ன்றதை விட உளுந்த வடை போடுவோம்ல, அந்த உளுந்த வடை ஸ்மெல் வருது. சரி ஓகே இதை வந்து புளிக்க வைப்போம். இப்போ நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் இட்லி வருதா தோசை வருதா என்ன வருதுன்னு நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஓகே சரி நானும் சக்ஸஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமா. எப்படி இருக்குன்னு தெரியல. அலிசக்கா வந்து பார்த்து என்னடி மாவுது அப்படின்ச்சு. அக்கா இட்லி மாவுக்கா நீயே பண்ணியா? நானே பண்ணேன், சொந்தமா யோசிச்சியா அப்படின்ச்சு. சரி ஓகே நீ என்ன பண்ணு, நான் மாவு வேணா எடுத்துக்கா அப்படின்ற. நான் இவ்வளோத்தையும் நான் யூஸ் பண்ண போறேன்னா நீ எடுத்துக்கான்ற. நீ என்ன பண்ணு, நைட்டு நீ மாவை ஊற வச்சு காலையில இட்லி சுட்டு பாரு, தோசை சுட்டு பாரு, நல்லா வருதுன்னா சொல்லு, அதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு போறேன். இப்போ ஆக்சுவலி நீ இது அரைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மாவு மிக்சியில் அரைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1.5 டம்ளரில் ரைஸு 1 டம்ளர் உளுந்து போட்டு அவ்வளோ மாவு அரைச்சி வைப்பேன். கரெக்டா? நான் அதே இதே குவான்டிட்டி தான் இப்போ நான் மாவு அரைச்சி வைப்பேன். இப்போ இது அதில் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இன்னும் அதில் நிறைய இருக்கு.
இப்போ நீ எத்தனை டம்ளர் 2.5 டம்ளர் மாவு போட்ட. ஆமா. ஆனா அது வேற எத்தனோண்டு இருக்குது. போதும். இது இப்ப ஒரு நாளைக்கு மட்டும் தான் புளிக்குதா, என்ன பண்ணுது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேர்க்குது இல்லப்பா பயங்கரமா. செம்மையா வேர்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் லெவல் நம்ம தாண்டி இருக்கோம். சரியா? இதை வந்து இப்போ எலி மாதிரி டெஸ்ட் பண்ணி வைப்போம். சரியா? நானும் நிறைய மெனக்கிட்டு இருக்கேன் இதுக்காக. என்ன ஆகுது அப்படின்னு நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவராக புளிச்சிச்சு மாவு. எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம எவ்வளோ கலக்கி வைக்கிறோமோ அவ்வளோதான் வருது. இட்லி ஊற்றி பார்ப்போம். இட்லி மாவு ஸ்மெல் தான் நல்லா அடிக்குது. ஓவராக புளிச்சிச்சு தெரியல. இட்லி ஊற்றி பார்க்க வருதான் அப்படின்னு. இட்லிக்காக தான் ஆசைப்பட்டு செஞ்சேன். தோசை கூட எப்படி வந்துடும் நமக்கு. எண்ணெய் ஊற்றி வச்சுருவோமா? நெய் இருக்கா? இல்லை. என்ன இருக்கா? எவ்வளோ ஊற்றுற வச்சு தேய்க்கணும். அப்பதான் வந்து இதாகும். எண்ணெய் ஊற்றுறதா? அது எதுக்கு எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி எடுக்கும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பூ மாதிரி இருக்கா, பஞ்சு மாதிரி இருக்கா, இல்லை கல் மாதிரி இருக்கா, எடுத்து யார் மூஞ்சில அடிக்கிற மாதிரி இருக்கா பார்ப்போம். யார் மாதிரி இட்லிலாம் சாப்பிடுவா கருமம்? இட்லிலாம் யார் தின்னுவா காலங்கத்தால? தின்னுவாங்கடா, தின்றவங்க இருக்காங்கடா. தோசை தான் நல்லா இருக்கும். ஓகே, அப்படியே போட்டேன் முடிச்சு. ஓகே, நம்ம இட்லி ரெடி ஆகிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வெந்துச்சு, எடுத்தாச்சு. நம்ம இப்போ இது வந்து இப்போ ஹார் வச்சு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்தா வராது. ஆனால் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. சாஃப்டாக இருக்கா? சாஃப்டாக தான் இருக்குது. இங்கே எதை தொட்டாலும் தொடவே முடியாது. சின்ன இட்லியாக ஊற்றிட்டோம். இட்லி எல்லாம் நல்லா தான் இருக்குதா? கொஞ்சம் கூட ஆறணும். இட்லி எல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தோசை மட்டும் எப்படி வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காட்டுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இட்லி மாவு இது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சு. தோசை எப்படி வரதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் தோசை ஊற்றும் போது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டாங்க. ஓகே, பாய்.